Hello engineers, welcome back to my channel. Now பார்க்க போறது vector spaceல another one example. V denote the set of ordered pairs of a real numbers. a1 b1 a2 b2 elements of V. So V என்ற ஒரு set of ordered pair எடுக்கிறோம், real numbersல எடுக்கிறோம். அதெல்லாம் a1 b1 a2 b elements of V ன்னு எடுக்கிறோம். C belongs to R. So first addition property a1 b1 plus a2 b2 add பண்ணோம் அப்படின்னா a1 plus a2 b1 into b2. இது addition ஓட property. Next multiplication property ca1 b1 equal to ca1 b1. So addition property கொடுத்திருக்கான், multiplication property கொடுத்திருக்கான். ஸோ நம்ம எடுத்துக்கிட்ட v வந்து வெக்டார் ஸ்பேஸா இல்லையா அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ வெக்டார் ஸ்பேஸ் ப்ரூவ் பண்ணுறதுக்கு 9 கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த 9 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கிவன் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துக்கலாம். ஸோ வி எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கிறான்? ஏ கமா பின்னு டிஃபைன் பண்ணுறான். ஸோ ஏ கமா பி என்னது? ஏவும் பியும் ரியல் நம்பரில் இருக்கு. ஓகே, செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ். ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு அடிஷன் ப்ராப்பர்ட்டி இந்த ஏ கமா பி அப்படின்னா ஏ1 பி1 எடுக்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஏ2 b2ன்னு எடுக்கிறோம். ஸோ இதோட அடிஷன் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா ஃபஸ்ட் எலமெண்ட்டையும் ஆட் பண்ணணும். ஸோ a1 ப்ளஸ் a2 செகண்ட் எலமெண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். b1 b2 இதுதான் அடிஷன் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி c a1 b1. ஸோ இதில் சியை ஃபஸ்ட் எலமெண்ட்டோட மட்டும் மல்டிப்ளை பண்ணணும். C a1 b1. So this is a addition and multiplication property. So இதை யூஸ் பண்ணி இந்த Vன்றது வெக்டார் ஸ்பேஸா அப்படின்னு செக் பண்ணுவோம். ஸோ அதுக்கு மொத்தம் 9 கண்டிஷன் நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி க்ளோசர் அண்டர் additions. ஸோ க்ளோசர் அண்டர் அடிஷன் என்னன்னா x, y belongs to b. ரெண்டு எலமெண்ட் எடுக்கிறோம். ஸோ அந்த ரெண்டு எலமெண்ட்டையும் அடிஷன் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதே எலமெண்ட்டில் அதே செட்டுக்குள்ளே இருக்கும். இப்போ இங்கே எப்படி எடுக்கலாம்? ரெண்டு எலமெண்ட்டை a1 b1 a2 b2. ஸோ ரெண்டு எலமெண்ட் வெக்டர் ஸ்பேஸ்லேருந்து எடுக்கிறோம். ஓகே, விலேருந்து எடுக்கிறோம். இப்போ இதுக்கு அடிஷன் ப்ராப்பர்ட்டி a1 b1 ப்ளஸ்ஸு a2 b2. ஸோ இதோட அடிஷன் ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணணும்? ஃபஸ்ட் எலமெண்ட்டையும் ஆட் பண்ணணும். செகண்ட் எலமெண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதுவும் வேயில் இருக்கும். அப்போ க்ளோசர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைடு. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி செகண்ட் ப்ராப்பர்ட்டி commutative of additions. Commutative of addition. So இதோட ரூல் என்ன? x, y belongs to v. It implies x plus y equal to y plus x. Okay, same rule. ரெண்டு எலமெண்ட் எடுக்கிறோம். a1 b1 a2 b2 belongs to v. ரெண்டு எலமெண்ட் வியில் எடுக்கிறோம். ஸோ LHS என்ன? a1ஐயும் b1 ப்ளஸ் a2 b2 ஆட் பண்ணுறோம். அடிஷன் ரூல் என்ன? a1 ப்ளஸ் a2 கமா. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் எலமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணோம். b1 b2 இது அடிஷன் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு என்ன பண்ணும்? செகண்ட் எலமெண்ட் a2 b2 ப்ளஸ் a1 ப்ளஸ் b1. ஸோ இங்கே அடிஷன் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட் எலமெண்ட் என்ன இருக்குது? a2 a1 இருக்கா? இப்போ a2 ப்ளஸ் a1. செகண்ட் எலமெண்ட் என்ன இருக்குது? b2 b1 இருக்கா? அப்போ b2 b1. ஸோ இந்த எலமெண்ட்டை சேஞ்ச் பண்ணாலும் வேல்யூ சேஞ்ச் ஆகாது. அப்போ a1 ப்ளஸ் a2 b1 into b2. ஓகேவா? இப்போ இங்கே என்ன வந்துருச்சு? லெஃப்ட் ஹேண்ட் சைடும்
ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்குது. இப்போ க்ளோஸர் காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைடு. கிளியரா? நெக்ஸ்ட் தேர்டு. ஸோ தேர்டு ப்ராப்பர்ட்டி associative property. Associative of addition. ஸோ அடிஷனோட ரூல் என்ன? எக்ஸ் ஒய் இஜெட் 3 எலமெண்ட்டு வீல் எடுக்கிறோம். ஸோ என்ன ப்ரூவ் பண்ணோம்? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட். இது சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ 3 எலமெண்ட் எடுக்கிறோம். a1 b1 a2 b2 a3 b3 belongs to b. Okay. So next LHS left hand side என்ன பண்றோம்? a1 b1 plus a2 b2 plus a3 b3. ஸோ இதில் இருக்க ஃபர்ஸ்ட் 2 எலமெண்ட்டை ஆட் பண்ணும் LHS படி. ஸோ ஃபர்ஸ்ட் 2 எலமெண்ட்டுக்கு அடிஷன் ப்ராப்பர்ட்டி. இங்கே இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை ஆட் பண்ணும். இப்போ a1 ப்ளஸ் a2 கமா செகண்ட் எலமெண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணும் b1 b2. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் எலமெண்ட் எழுதணும் a3 b3 எழுதிக்கோங்க. ஸோ அகெயின் அடிஷன் ப்ராப்பர்ட்டி. ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டையும் ஆட் பண்ணுறேன். இப்போ a1 ப்ளஸ் a2 ப்ளஸ் a3. செகண்ட் எலமெண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணும் b1 b2 b3. ஓகேவா? இது LHS. ஸோ நெக்ஸ்ட்டு RHS. ரைட் ஹேண்ட் சைடு என்ன வரும்? சேம் a1 b1 plus a2 b2 plus a3 b3 எடுக்கும். இப்போ இங்கே a2 b2 ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணும். a2 b2 plus a3 b3 ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணும். ஸோ இங்கே இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இது எழுதிக்கலாம் a1 b1. இந்த ரெண்டுக்கும் அடிஷன் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணோம்னா a2 plus a3 கமா இது ரெண்டுக்கும் மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி b2 b3. ஸோ அகெயின் அடிஷன் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் எலமெண்ட் a1 plus a2 plus a3. ஸோ செகண்ட் எலமெண்ட் b1 b2 b3. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்குது. LHS equal to RHS. ஸோ associative property satisfied. Next, fourth property. So important property, additive identity. So additive identity என்னன்னா 0 belongs to V for all x belongs to V, x plus 0 equal to x. ஸோ ஐடென்டி எலமெண்ட்டோட ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா சேம் எலமெண்ட் நம்மளுக்கு வரணும். இதுதான் அடிட்டிவ் ஐடென்டியோட ரூல். ஓகே, இங்கே ஐடென்டி எலமெண்ட் என்ன அப்படின்றத செக் பண்ணணும். ஸோ இந்த கண்டிஷனுக்கு ஐடென்டி எலமெண்ட் என்ன அப்படின்னு நீங்கள் டிஃபைன் பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் இங்கே என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா A, B. ஸோ நெக்ஸ்ட்டு a1, b1, a2, b2 ரெண்டு எலமெண்ட் எடுக்கிறேன். ஸோ இந்த எலமெண்ட்டை ஐடென்டி எலமெண்ட் நான் எடுத்துக்கிறேன். இந்த எலமெண்ட்டோட வேல்யூ என்ன நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? ரூல் என்ன? a1, b1 ப்ளஸ் a2, b2 ஈக்குவல் டு வேல்யூ என்ன வரணும்? ப்ராப்பர்ட்டி படி சேம் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் நம்மளுக்கு வரணும் a1, b1. ஓகேவா? ஸோ ஒரு எலமெண்ட் எடுக்கிறோம், அடிட்டிவ் ஐடென்டி ஆட் பண்ணோம் அப்படின்னா அதே எலமெண்ட் நம்மளுக்கு வரணும். இதுதான் ப்ராப்பர்ட்டி. அப்போ இந்த எலமெண்ட் என்ன? இப்போ இங்கே நம்ம அடிஷன் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுறேன். a1
plus a2 b1 b2 equal to a1 b1. Okay, so corresponding element add பண்ணலாமா? a1 plus a2 corresponding element compare பண்றேன் a1. So b1 b2 equal to b1. கிளியரா? இப்போ இந்த இடத்துல a1ம் a1ம் கேன்சல் ஆயிரும். வேல்யூ என்ன வரும்? a2 is equal to 0 வரும். ஸோ இங்கே b1 கேன்சல் ஆகும். இங்கே b2 is equal to 1 கிடைக்கும். ஸோ ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் இருக்குது. இங்கே அடிஷன் ப்ராப்பர்ட்டி a1 கேன்சல், அப்போ a2 is equal to 0. b1 b1 கேன்சல், இங்கே b2 is equal to 1. இப்போ அடிட்டிவ் ஐடென்டி எலிமெண்ட் என்ன? a2, b2 so belongs to v. இப்போ a2 ஓட வேல்யூ 0, b2 ஓட வேல்யூ 1. இப்போ இதுதான் நம்மளோட ஐடென்டி எலிமெண்ட். ஓகே, 0,1ன்றது நம்மளோட ஐடென்டி எலிமெண்ட். ஓகேவா? ஸோ 0,1 வியில் இருக்கும். அடிட்டிவ் இன்வர்ஸ். ஸோ ஜென்ரல் ரூல் என்ன? x, y belongs to v implies x plus y equal to 0. ஸோ ரெண்டு எலிமெண்ட் ஆட் பண்ணுவேன், ஐடென்டி எலிமெண்ட் நம்மளுக்கு வரணும். ஸோ இங்கே ஒய்ன்றது இன்வர்ஸ் எலிமெண்ட். ஸோ சேம் ரூல் இங்கே எடுக்கலாமா? a1, b1, a2, b2 belongs to b. ஸோ a2, b2ன்றது இன்வர்ஸ் எலிமெண்ட் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணலாம். a1 b1 plus a2 b2. ஸோ இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி என்ன? ரெண்டு எலிமெண்ட் ஆட் பண்ணால் ஐடென்டி எலிமெண்ட் வரும். ஐடென்டி எலிமெண்ட் என்னது? 0,1. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல அடிஷன் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுங்க. a1 plus a2, b1 b2 equal to 0,1. ஓகேவா? corresponding elements equal. இப்போ a1 plus a2 equal to 0, b1 b2 equal to 1. இப்போ a2 equal to minus a1, b2 is equal to 1 by b1. ஸோ இந்த இடத்துல minus a1, so it's possible, but 1 by b1 it's not possible. ஏன் அப்படின்னா b1 not equal to 0 for conditions. 1 by b1 னா b1 not equal to 0 இருக்கணும். பட் b1 not equal to 0ன்றது vல does not belongs to வந்துடும். அப்போ ஸோ b2 equal to 1 by b1 does not belongs to v. ஓகேவா? தட்ஸ் நாட் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர்னு வந்துடும். ஏன் ரீசன்னா b1 நாட் ஈக்குவல் டு 0ன்றது நாட் பாசிபிள் ஃபார் ஆல் நம்பர்ஸ், ஃபார் ஆல் ரியல் நம்பர்ஸ். இங்கே 0வை நாட் ஈக்குவல் டு 0 நம்ம எடுக்கிறோம். 0ன்ற நம்பரை நம்ம இன்க்ளூட் பண்ணாமல் மற்ற எல்லா நம்பருக்கும் இன்வர்ஸ் இருக்குன்னு சொல்கிறோம். அப்போ 0ன்ற நம்பருக்கும் இன்வர்ஸ் சொல்லணும். இங்கே 0 நம்பருக்கும் இன்வர்ஸ் வரல. ஸோ தேர்ஃபோர் நோ இன்வர்ஸ் element. So next property, closure scalar multiplications. So அப்பனா என்ன அப்படின்னா c belongs to r, x belongs to v எடுத்தோம் அப்படின்னா cx belongs to v ல இருக்கும். ஓகேவா? ஸோ சின்றது ஸ்கேலார் வேல்யூ. சேம் வேல்யூ நான் இங்கே எடுக்கிறேன். இங்கே எடுக்கும்போது என்ன எடுத்துக்கிறேன்னா ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஆல்ஃபா பிலாங்ஸ் டு ஆர், எக்ஸில் ஒரு எலமெண்ட் எடுக்கணும். a, b பிலாங்ஸ் டு வின்னு எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ ஆல்ஃபா a, b. ஸோ ரூல் என்ன? ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டோட மட்டும் மல்டிப்ளை பண்ணும். ஆல்ஃபா a, bன்னு வரும். தட்ஸ் பிலாங்ஸ் டு வி. இட்ஸ் ஆல்சோ வியில் இருக்கும். க்ளோசர் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் சாட்டிஸ்ஃபைடு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, seventh property. So seventh property என்ன? Distributive of vector addition. So vector addition rule என்ன?
x, y, belongs to v எடுப்போம். Alpha belongs to r எடுக்கிறோம். ஸோ நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டி என்ன? ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு எடுத்தோம் அப்படின்னா ஆல்ஃபா எக்ஸு ஆல்ஃபா ஒய்ன்னு வரணும். ஓகேவா? ஸோ இங்கே ரெண்டு எலமெண்ட் வெக்டார் ஸ்பேஸில் எடுக்கிறோம். a1 b1 a2 b2 belongs to v. அது மாதிரி ஆல்ஃபா belongs to r ரியல் நம்பர்லேருந்து எடுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னன்னா ஆல்ஃபா a1 b1 plus a2 b2. ஸோ ஃபஸ்ட்டு அடிஷன் ப்ராப்பர்ட்டி எடுத்தோம்னா ஃபஸ்ட் எலமெண்ட் ஆட் பண்ணுறோம். a1 plus a2 செகண்ட் எலமெண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணோம். b1 b2. ஸோ இதில் மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி ஃபஸ்ட் எலமெண்ட்டோட மட்டும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ ஆல்ஃபா a1 plus ஆல்ஃபா a2 கமா b1 b2. ஸோ இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு என்ன? ஆல்ஃபா a1 கமா b1 plus ஆல்ஃபா a2 கமா b2. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி ஆல்ஃபா a1 கமா b1. ஸோ இங்கேயும் மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி ப்ளஸ்ஸு ஆல்ஃபா a2 கமா b2. நெக்ஸ்ட்டு ரெண்டுக்கும் அடிஷன் ப்ராப்பர்ட்டி ஆல்ஃபா a1 ப்ளஸ் ஆல்ஃபா a2 கமா மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி b1 b2. ஸோ இங்கேயும் ரெண்டு டேர்முமே ஈக்குவலாக இருக்குது. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு சாட்டிஸ்ஃபைடு. ஸோ எய்த் கண்டிஷன்ஸ் distributive of scalar addition. So property என்ன? alpha beta belongs to r எடுப்போம். x belongs to v எடுத்தோம் அப்படின்னா alpha plus beta into x எடுத்தோம் அப்படின்னா alpha x plus beta x. ஓகேவா? ஸோ இங்கேயும் ரெண்டு எலமெண்ட் எடுக்கிறோம். ரெண்டு alpha beta belongs to r, a comma b belongs to v. ஓகேவா? ப்ராப்பர்ட்டி படி என்ன? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்டூ a comma b. தட்ஸ் மீன்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கிறேன். இட்ஸ் அ ஸ்கேலார் நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி இந்த ஸ்கேலார் நம்பரை ஓன்லி ஏவோட மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்டூ a comma b. ஸோ ஏவை உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா ஆல்ஃபா a ப்ளஸ் பீட்டா a comma b. ஸோ நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு என்ன வரும்? ஆல்ஃபா a comma b ப்ளஸ் பீட்டா a comma b. ஸோ ப்ராப்பர்ட்டி படி என்ன? ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி ஆல்ஃபா a comma b. ஸோ இங்கேயும் மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி பீட்டா a comma b. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி. ஸோ அடிஷன் ப்ராப்பர்ட்டி என்ன வரும்? ஆல்ஃபா a ப்ளஸ் பீட்டா a. ஃபஸ்ட் அடிஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? இந்த ரெண்டு எலமெண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணுமா? b இன்ட்டு பின்னு வருமா? ஸோ ஆனால் b இன்ட்டு பின்னு என்ன வந்துடும்? ஆல்ஃபா a ப்ளஸ் பீட்டா a கமா b ஸ்கொயர்னு வரும். ஆனால் இங்கே வந்தது என்ன வந்திருக்கு? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பின்னு இருக்குது, இங்கே b ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ எல்ஹெச்எஸும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இல்லை. ஏன்னா இங்கே b ஸ்கொயர் வருது, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பின்னு வருது. இப்போ இட்ஸ் நாட் சாட்டிஸ்ஃபைடு, இட் இஸ் ஃபெயில். ஓகேவா? ஸோ எய்த் கண்டிஷனில் ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலாக நைன்த் கண்டிஷன் என்ன? ஸ்கேலார் ஐடென்டி. ஸோ ஸ்கேலார் ஐடென்டினா என்ன பண்ணுவோம் அப்படின்னா 1 belongs to r, x belongs to b, 1 dot x is equal to x. ஸோ டாட் ப்ராடக்டில் ஐடென்டி எலமெண்ட் வந்து 1. ஸோ இங்கேயும் அது சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு செக் பண்ணுறோம். ஸோ a comma b belongs to v எடுக்கிறோம், 1 belongs to r. இப்போ 1 dot a comma b.
So multiplication property, first element oda multiply பண்ணுவோம் again a comma b. So identity element multiply பண்ணா same element வருது இது v ல இருக்கும். So also satisfied. Okay வா? The conclusions. So conclusion என்ன வந்துரும்? Inverse element இல்ல. Inverse property fail and distributive law of scalar addition fail. So therefore V is not a vector space. Okay. So inverse property fail ஆயிருச்சு, distributive law of scalar addition fail ஆயிருச்சு. So அதனால V is not a vector space. So thank you. Another one video ல நம்ம பார்க்கலாம்.